அவ மாமாவை நமக்கு யார் என்னன்னு தெரியாது. ஒரு விதத்துல வேணா அவரு இவர மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா குணத்துல எப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த பொண்ணு மீனா நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ நேசிச்ச அவளோட மாமா அந்த பொண்ணோட உயிர்ல உணர்வுல எல்லாத்திலயும் கலந்திருக்கார் சார். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள காதல் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட காதல நீங்க சொல்ற இந்த சம்பவத்தெல்லாம் வச்சு மாத்திட முடியாது சார். சார், பொண்ணுங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பொண்ணுங்க யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு ஆள் மேல மனசு வச்சிட மாட்டாங்க. அப்படி மனசு வச்சு காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி மறக்கவே மாட்டாங்க. அது நட்பா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி. அதனால நீங்களும் அவரும் இந்த வழியில முயற்சி பண்றதை விட்டுட்டு வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சீங்கன்னா அது பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஆனா இதே வழியில நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா தோல்வியை தான் சந்திப்பீங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. அந்த பொண்ணு மீனாவுக்கு அவங்க மாமா மேல ஹைலி பொசசிவ் நேச்சர். அதனால தான் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா. அதனால அவ போற போக்குக்கெல்லாம் நாம கூட ஓடிட்டு இருக்க முடியாது. பிரச்சனை என்ன? அவ புருஷன் இறந்துட்டான். அது அவ மெமரியில பதிவாகல. அத நாம அவளுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கு காரணம் நீ சொன்ன மாதிரியே ஹஸ்பண்ட் மேல அவளுக்கு இருக்கிற ஓவர் அஃபெக்ஷன். அத கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். குறைக்கணும்னா சிவாவை அவ வெறுக்கணும். சார் ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இந்த முறையில கையாளாம வேற ஏதாவது வழியில முயற்சி பண்ணி அந்த பொண்ணை குணப்படுத்த பாருங்க. நீங்க பிரச்சனைய அறிவுபூர்வமா பாக்குறீங்க, நான் உணர்ச்சி பூர்வமா பாக்குறேன். அதுதான் வித்தியாசம். ஓகேம்மா, அடுத்தது என்ன பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன். நான் இப்ப கிளம்புறேன். வாங்க சார். ஹலோ மேடம். வாங்க ராதாகிருஷ்ணன் சார், வாங்க. மீனாவுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். இருக்காங்கல்ல? இருக்காங்க, கூப்பிடுறேன். நீங்க உட்காருங்க. ஓகேங்க. மீனா, மீனா. என்னக்கா? உனக்கு இன்விடேஷன் கொடுக்கிறதுக்காக ராதாகிருஷ்ணன் சார் வந்திருக்காரு. கொஞ்சம் சீக்கிரம் கீழே வாமா. இது வந்துட்டேன்க்கா. அப்புறம் சார், கல்யாண வேலைகள் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பு இருக்குமே. ஆக்சுவலா மஞ்சுவை நான் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ண போறேன். இருந்தாலும் மேரேஜ்னு வந்ததும் உள்ளுக்குள்ள எனக்கே தெரியாம டென்ஷனாக தான் இருக்குது. எல்லாம் மஞ்சு கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் தான். மஞ்சு கையை பிடிச்சிட்டு மனவரையில உட்காரும் போது தைரியம் தன்னால வந்துரும். அடடே, வாங்க ஏசி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மீனா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னக்கா, ஏசி சார் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும் மீனா, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் இவரு. அப்படியா? உங்களுக்குலாம் இவரை ஏசி சாரா தான் தெரியும். ஆனா எனக்கு இவரு எங்க ஊர் சங்கர் அண்ணாவா தான் தெரியும். ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா வந்து பரிசல் ஓட்டிட்டு இருந்தாரு. அப்படியே என் ஃப்ரெண்டு மஞ்சுவையும் லவ் பண்ணி இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் மீனா, எனக்கும் மஞ்சுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு இன்விடேஷன் கொடுக்க தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் ஏசி சார். பாவம் மஞ்சு உங்களையும் நினைச்சுக்கிட்டு அந்த கிராமத்தையும் சுத்தி சுத்தி வந்தா. இப்ப அவளுக்கு விடுதலை கொடுக்க போறீங்க. மஞ்சுக்கு விடுதலை கிடைக்க போகுது, ஆனா நான் அரெஸ்ட் ஆக போறேனே. அப்புறம் மீனா, உன் ஹஸ்பண்டை கூட்டிக்கிட்டு கண்டிப்பா நீங்க மேரேஜ்க்கு வரணும்.
இதெல்லாம் நீங்க சொல்லணுமா ஏசி சார்? மாமாக்கு என்ன வேலையா இருந்தாலும் சரி 2 நாளைக்கு முன்னாடியே நாங்க டானு ஆஜராயிடுவோம். சரி மீனா, நான் கிளம்புறேன். என்ன பார்வதிக்காக இன்விடேஷன் கொடுக்கலையா? அவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லே பார்த்து கொடுத்துட்டேன். அப்ப கொஞ்சம் உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, டைம் ஆச்சு, நிறைய வேலை இருக்கு. கண்டிப்பாக வந்துடுங்க. சரி வரேங்க. சரி. மீனா, என்ன பாட்டி? சிவா போனை மறந்து வச்சுட்டு போயிட்டான் போல இருக்கு. அது அடிக்குது, என்னன்னு வந்து பாரு. வரேன். இந்தா. என்ன சிவா, எவ்வளவு நேரமா உங்களுக்காக சத்யம் தியேட்டர் வாசல்ல காத்துட்டு இருக்கிறது? லவ் ஸ்டோரி 2050 படத்துக்கு போலான்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? சாரிங்க, இது ராங் நம்பர். யாருமா போன்ல? இது ராங் நம்பர் பாட்டி. ஹலோ, இது சிவா சார் போன் தானே? ஆமா. போனை சிவா சார்ட்ட கொடுங்க. இங்க பாருங்க, நீங்க கேக்குற பேரு, கால் பண்ணிருக்கிற நம்பர் ரெண்டும் கரெக்ட் தான். ஆனா ஆள்டா வேற. நான் சிவா கிட்ட பேசணும், தயவு செஞ்சு போனை கொடுங்க. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க தப்பான நம்பர்ல பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் சிவா மாமாக்கு என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் தெரியாது. அப்படி படம் பாக்குறதா இருந்தா என் கூட சேர்ந்து மட்டும் தான் பாப்பாரு. முதல்ல போன் வைங்க. எவன் கிடைப்பான அலைவாளுங்க போல இருக்கு. என்னம்மா, என்ன பிரச்சனை? யாரா ஒருத்தி வேற எவனுக்கும் போன் பண்றதுக்கு பதிலா சிவா மாமாக்கு போன் பண்ணி, நான் சத்யம் தியேட்டர்ல காத்துக்கிட்டு இருக்கேன், எப்ப வருவீங்கன்னு கேக்குறா. இவெல்லாம் ஒரு பொண்ணு. கல்யாணத்துக்கு முன்னாடி வேற எவன் கூடயாவது சுத்த வேண்டியது, அதுக்கப்புறம் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை நல்லா ஏமாத்த வேண்டியது. புருஷன் முன்னாடி ஒருவனா அவளை கேவலமா பாட்டி? நல்ல வேலை நான் போன் எடுத்தேன். இதே சிவம் மாமா போன் எடுத்திருந்தா அவ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு 4 சாத்து சாத்திருப்பாரு. சரி விடுமா, யார் எப்படி போனா நமக்கு என்ன? போன் இருக்கிறது நமக்கு உதவியா இருக்கு, சமயத்துல அதுவே தொந்தரவா இருக்கு. என்ன பண்றது? உள்ள வாங்க. சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? வேண்டாம் பாரு, பசிக்கல. உட்காருங்க, வரேன். இந்தாங்க. குடிச்சிட்டு மேல வாங்க, நம்ம ரூம்க்கு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
என்ன யோசிக்கிறீங்க? ஏன் இவ்வளவு லேட்டு? உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் லவ் ஸ்டோரி 2050 பார்த்துட்டு வரீங்களா? உங்களை நான் சந்தேகப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? உங்க மேல எனக்கு இருந்த சந்தேகம் எல்லாம் எனக்கு எப்பவோ போயிடுச்சுங்க. மீனா சந்தேகப்படணுங்கிறதுக்காக யாரோ ஒரு பொண்ணை விட்டு உங்க செல்போன்ல போன் பண்ண சொன்னீங்களே, அதான் ஏன் எனக்கு சந்தேகமா இருக்கு. பாரு, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேக்குறியா? நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மீனாவை குணப்படுத்தணும், அதுக்காக நான் இது அவளுக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட். சொல்ல போனா இது எல்லாமே ஒரு நாடகம், அதானே? அதுக்கு பேர் உன் பாஷை நான் நாடகம்னா நீ அப்படியே வச்சுக்கோ. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ட்ரீட்மெண்ட். அந்த மீனா இன்னும் அவன் புருஷன் மேல அன்பு செலுத்திக்கிட்டு இருந்தானா அவளை யாராலையும் குணப்படுத்த முடியாது. மீனா அவன் ஹஸ்பண்ட வெறுக்கணும். அப்பதான் அவன் இந்த மனோவியாதிலிருந்து வெளியே வர முடியும். உங்களுக்கு எப்படி சொல்லி எனக்கு புரிய வைக்கிறதுனே தெரியலங்க. இத பாருங்க, மீனா நல்லபடியா குணமாகணும், அதுதான் நம்ம எல்லாரோட கருத்தும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா அதுக்காக நீங்க இப்ப அவளுக்கு கொடுக்க போறீங்க பாருங்க ட்ரீட்மெண்ட், அதுதான் தப்பு. எது தப்புங்கற? மீனா உங்களை வெறுக்கணுங்கிறதுக்காக நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களே இந்த இன்சிடென்ட்ஸ், இதுதாங்க நான் தப்புங்கற. அன்னைக்கு என்னடானா பாலை நீங்களே தவற விட்டுட்டு அவதான் தவற விட்டான்னு சொல்லி ஒரு சீன் கிரியேட் பண்ணி அவளை திட்டி அவ மனசை நீங்க நோகடிச்சீங்க. இன்னைக்கு என்னடானா யாரோ ஒரு பொண்ணை விட்டு உங்க செல்போனுக்கு போன் பண்ண சொல்லிருக்கீங்க. இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா தான் மாமாவா நினைச்சிட்டு இருக்கிற உங்களை மீனா வெறுத்துருவான்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? தப்புங்க. கண்டிப்பா அவ உங்களை வெறுக்க மாட்டா. இவ்ளோ நடந்த பிறகும் மீனா அந்த பொண்ணு மேலதான் கோவப்பட்டாலே தவிர அவ மாமா மேல அவளுக்கு எந்த கோவமோ வெறுப்போ இல்ல. அதனாலதான் சொல்றேன், நீங்க இந்த வழியில உங்க ட்ரீட்மெண்ட்டை தொடர வேண்டாம். இது சம்பந்தமா நான் கிருஷ்ணராவ் டாக்டர் கிட்ட ஏற்கனவே பேசியிருக்கேன். நான் எதுக்காக சொல்றேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பாரு, எதையாவது ஒண்ணு அதிரடியா பண்ணி மீனாவை குணப்படுத்திட்டா நீயும் நானும் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம் தான் இந்த முயற்சி எல்லாம். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு ஹால்ல உன்னை வேற யாரோ ஒருத்தரோட இணைச்சு போட்டோ வேற மாட்டிருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால எப்படி பாரு சும்மா இருக்க முடியும்? என் மனசு மாதிரி தானே உன் மனசும் வேதனை படம் இல்லையா? அத நீ வெளிக்காட்டிக்காம இருந்தாலும் உண்மை அதானே பாரு. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாங்க. ஆனா நீங்க என்ன சொன்னாலும் சரி, மீனாவை குணப்படுத்துறதுக்காக நீங்க இப்ப கொடுத்துட்டு இருக்கீங்களே இந்த ட்ரீட்மெண்ட், அது சரின்னு என் மனசுக்கு படல. நீ எனக்கு அட்வைஸ் கொடுக்கறியா? நான் ஒரு டாக்டர், நீ எனக்கே சொல்லி தரியா? உன்னோட லிமிட் என்ன வரை அங்கே இரு, சரியா? நான் அட்வைஸ் பண்ணலங்க. நாளைக்கு Will you stop it now? Stop it! Stop it! Enough is enough! Stop it! டாடி, என்ன ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல வினோத், நீ தூங்கு. நீ படுத்துக்கோ, படு. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே